ஹாய். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆங்குலர் ஜேஎஸ். ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு ஆங்குலர் ஜேஎஸ். இன்னைக்கு ஓவராலாக ஆங்குலர் ஜேஎஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆங்குலர் ஜேஎஸ் அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் அ கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலர் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ கிளைண்ட் சைட் அப்படின்னு சொல்லும்போதே எப்பவுமே மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல ஆப்ரேட் ஆகும். ஒன்று கிளைண்ட் சைடில், இன்னொன்று சர்வர் சைடில். ஓகேவா? ஸோ ஆங்குலர் ஜேஎஸ் அப்படிங்கிறது கிளைண்ட் சைடில் ஆப்ரேட் ஆகிற ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிளைண்ட் சைடு சர்வர் சைடு அதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மாடல் வியூ கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா கிளைண்ட் சைடு மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் சர்வர் சைடு மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் வியூ கண்ட்ரோலர். மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வியூ இருக்கும். இந்த வியூ அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு யூசர் உள்ள வராரு, உள்ள வந்து டைரக்டா அவர் கண்ணில் பார்க்குற அந்த வெப்சைட்டோட இந்த வெப் அப்ளிகேஷனோட ஒரு லுக் அண்ட் ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே வந்து டாப் பார் இருக்கணும், ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கணும், ஒரு HTML எலிமெண்ட் இருக்கணும். இது எல்லாமே வியூ. ஓகேவா? இந்த வியூக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுற அந்த மாடலுக்கு, அந்த விஷயத்துக்கு பேர் மாடல். ஓகேவா? இந்த மாடல் தான் வியூக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்ணும். பட் டேட்டாவை டைரக்டா ப்ரொவைட் பண்ணாது. இதுக்கு நடுவில் கண்ட்ரோலர் தான் எந்த வியூக்கு எந்த மாடல்ல இருந்து டேட்டாவை எடுத்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசர் வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடியை கொடுத்து ஒரு ஒரு இவரோட சேலரி என்ன அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ வியூலேருந்து ஸ்ட்ரைட்டாக கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ கண்ட்ரோலர் எந்த மாடலுக்கு இந்த இந்த ரெக்வஸ்ட்டை அனுப்பணும் அப்படின்றத கண்ட்ரோலர் தான் டிசைட் பண்ணும். ஸோ கண்ட்ரோலர் அந்த மாடலுக்கு அந்த டேட்டாவை அனுப்பிச்சு, அந்த மாடல் என்ன பண்ணுன்னா டேட்டா பேஸ்க்கு போயிட்டு டேட்டா பேஸ்லேருந்து அந்த எம்ப்ளாயி ஐடியோட சேலரி என்ன அப்படிங்கிறத கெட் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் மாடலுக்கு வரும். இந்த இடத்துல கண்ட்ரோலர் எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த சேலரியை வச்சுக்கிட்டு அது கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லாஜிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச்ஆர்ஏ ஆட் பண்ணுறது, டிஏ ஆட் பண்ணுறது. ஸோ சம்திங் ஏதாவது அந்த அந்த அமௌண்ட் கூட ஏதாவது ஒரு ஆட் பண்ணுறதோ இல்லாட்டி மைனஸ் பண்ணுறதோ, அந்த லாஜிக் எல்லாத்தையும் அந்த கண்ட்ரோலர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை அதுக்கப்புறம் தான் வியூவுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இங்கே எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் ஆயிடுச்சு. டேட்டா பேஸ் தனியாக இருக்குது, வியூ தனியாக இருக்குது, மாடல் தனியாக இருக்குது, கண்ட்ரோலர் தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேலைகளை யாரும் மாற்றி செய்ய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வியூ வந்து இந்த டிஏ ஆட் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை வியூ பண்ணாது. அதே மாதிரி கண்ட்ரோலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா பேஸ்க்கு போய் டேட்டாவை எடுக்காது. ஸோ கண்ட்ரோலரோட வேலை ஜஸ்ட் எங்கேருந்து ரெக்வஸ்ட் வருதோ அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி எந்த மாடலுக்கு இதை ரீடைரக்ட் பண்ணி விடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது மட்டும்தான் கண்ட்ரோலர். அதே மாதிரி மாடல் எங்கிட்ட இருந்து இந்த கண்ட்ரோலர் இருந்து ரெக்வஸ்ட் வருது, ஸோ டேட்டா பேஸ்க்கு போய் நான் இந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் மாடலோட ஜாப். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ சர்வர் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கிளைண்ட்னா என்ன, கிளைண்ட் சைட்னா இதெல்லாம் கிளைண்ட் சைட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, எந்தெந்த விஷயத்தெல்லாம் யூசர் டைரக்டா வந்து ஆப்ரேட் பண்றாங்களோ அது எல்லாமே கிளைண்ட் சைட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஒரு வெப்சைட்டை லோட் பண்றாரோ, ஒரு வெப் அப்ளிகேஷனை லோட் பண்ணாலோ அது வந்து கிளைண்ட் சைடு. ஓகேவா? ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த மொபைல் அப்ளிகேஷன்ல இருக்க ஆப்லயோ இல்லாட்டி அதுக்குள்ள இருக்கிற ப்ரௌசர்லயோ எதையாவது ஒரு வெப்சைட்டை லோட் பண்ணாலோ அது, ஸோ அந்த ஃபோனுங்கிறது கிளைண்ட் சைடு, அந்த ப்ரௌசருங்கிறது கிளைண்ட் சைடுன்னு கன்சிடர் பண்ணப்படும். இந்த கிளைண்ட்டுக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்றது, அதாவது ஓவரால் இந்த கிளைண்ட்டுக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்றது சர்வர் சைடு. ஓகேவா? இந்த சர்வர் சைட்லயும் ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர் இருக்கும், இந்த கிளைண்ட் சைட்லயும் ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர் இருக்கும். இந்த கிளைண்ட் சைட்ல இருக்கிற மாடல் வியூ கண்ட்ரோலருக்கு பேர் தான் ஆங்குலர் ஜேஎஸ். ஓகேவா? ஸோ இது ஆங்குலர் ஜேஎஸ். சர்வர்லயும் ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர் இருக்கும். பட் ஆனால் அது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இங்கே வந்து மாடல் வியூ கண்ட்ரோலர் கிளைண்ட் சைடில். பட் சர்வருங்கிறது வெறும் டேட்டாவை மட்டுமே ப்ரொவைட் பண்ணுறதுனால அதில் வெறும் மாடல் அண்ட் கண்ட்ரோலர் தான் இருக்குமே தவிர அதில் வியூ இருக்காது. ஓகேவா? ஸோ
அதில் வியூ இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக இப்போ இந்த கிளைண்ட் சைடில் இருக்கிற இந்த மாடல் என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாக சர்வரில் இருக்கிற கண்ட்ரோலரை ஆக்சஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வியூவில் இருக்கு, வியூலேருந்து ஒரு யூசர் ஒரு டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து கண்ட்ரோலரை அதை ஆக்சஸ் பண்ணும். கண்ட்ரோலர் என்ன பண்ணும், இந்த மாடல் தான் இந்த டேட்டா ப்ரொவைட் பண்ணுற கரெக்டான மாடல் அப்படின்றத கண்ட்ரோலர் பார்த்து சூஸ் பண்ணும். இப்போ இந்த மாடல் என்ன பண்ணும்னா சர்வரில் இருக்கிற கண்ட்ரோலருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். ஓகேவா? அந்த கண்ட்ரோலர் அதோட மாடல் என்ன அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாடலுக்கு ரெக்வஸ்ட்டை ரீடைரக்ட் பண்ணிவிடும். அப்போ மாடல் தான் என்ன பண்ணுன்னா டேட்டா பேஸ்லேருந்து போய் அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு திருப்பி அப்படியே ரிவர்ஸ் திருப்பி அந்த மாடல் வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து மாடலுக்கு கொடுக்கும், மாடல் கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். கண்ட்ரோலர் வந்து நம்மகிட்ட இருக்கிற கிளைண்ட் சைடு அப்ளிகேஷனுக்கு ஜேசன் ஆர் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஓகேவா? இது எல்லாமே இன்டர்நெட் மூலிமா நடக்குது. ஸோ இந்த ஜேசன் அப்புறம் அந்த எக்ஸ்எம்எல் அப்படின்னா என்னன்றத, அந்த ஃபார்மேட்னா என்னங்கிறத நம்ம லேட்டர் வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் டேட்டாவை வந்து கிளைண்ட் சைட் அப்ளிகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இந்த கிளைண்ட் சைடு என்ன பண்ணால் திருப்பி மாடல் அண்ட் கண்ட்ரோலருக்குள்ள வியூ அப்படின்ட்டு இது இந்த டேட்டா ட்ராவல் ஆகும். அதாவது ஒரு யூசர் வந்து வியூவில் வந்து ஒரு டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணார்னா அது இத்தனை ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி அவர் அந்த டேட்டாவை பார்க்க போறாரு. இது எல்லாமே எப்படி நடக்கும்னா ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். ஓகேவா? எதுக்கு இத்தனை ப்ராசஸ்? ஏன் ஸ்ட்ரைட்டா வியூலேருந்து ஒரு விஷயத்த டேட்டா பேஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் ஆக்சஸ் பண்ணி டக்குன்னு எடுத்து காட்டலாமே அப்படின்னா அது அப்படி பண்ண முடியும். பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம். சப்போஸ் திடீர்னு வியூ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வியூன்றது என்னது, ஒரு ஹெச்டிஎம்எல் ஒரு டிசைன், ஒரு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் சேர்ந்த ஒரு அழகான டிசைன். நாளை பின்ன இந்த டிசைனை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண தான் மாற்ற முடியும். திடீர்னு நாளைக்கு இந்த மாடலையே தூக்கிட்டு வேற ஒரு மாடல் வைக்கணும் அப்படின்னா இதுல வந்து ரொம்ப ஈஸியா வைக்கலாம். இந்த டிசைனே டோட்டலா எடுத்துட்டு எனக்கு வேற டிசைன் வேணும் அப்படின்னா டோட்டல் அந்த டிசைனை மாத்தலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இந்த மாதிரி மாடல் வியூ கண்ட்ரோலரா ரெண்டு சைடையும் பிரிச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி மாடல் வியூ கண்ட்ரோலரா நம்ம அப்ரோச் பண்றோம். இந்த பேட்டர்ன் இது வந்து ஒரு மெத்தட். மாடல் வியூ கண்ட்ரோலர்ன்றது ஒரு மெத்தட். இந்த மெத்தடை வந்து நம்ம எந்த விதமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு வேணாலும் இதை அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாவா வச்சு அச்சீவ் பண்ணலாம், பிஹெச்பி வச்சு அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி கிளைண்ட் சைடுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட், அதாவது ஆங்குலர் ஜேஎஸ், மெட்டியோர் ஜேஎஸ், இந்த மாதிரி நிறைய ஜேஎஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறது கிளைண்ட் சைடு மாடல் வியூ கண்ட்ரோலர் ஆங்குலர் ஜேஎஸ் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய மாடல் வியூ கண்ட்ரோலர், கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறது ஆங்குலர் ஜேஎஸ். இதே மாதிரி சர்வர் சைடு மாடல் வியூ கண்ட்ரோலர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்பி லாங்குவேஜ்ல எழுதின லெராவல், ட்ரீம் ஃபேக்டரி, இந்த மாதிரி நிறைய மாடல் வியூ கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. ஸோ இதை சர்வர் சைடை பத்தி நம்ம லேட்டர் வேற ஒரு கோர்ஸ்ல பார்ப்போம். இந்த கோர்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறது கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலர், அதாவது ஆங்குலர் ஜேஎஸ்.